ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த நாளுக்காக நான் ஆர்வமாக காத்திருக்கிறேன். அந்த நாள் எப்போ வரும்னு நான் ஆர்வமாக காத்திருக்கேன். அந்த நாளுக்காக நான் ஆர்வமாக காத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே ஈகர்லி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே ஈகர்லி. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்திருக்கிறேன். ஃபார் தட் டே, அந்த நாளுக்காக. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே, அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆர்வமாக, ஈகர்லி, அந்த நாளுக்காக நான் ஆர்வமாக காத்திருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே ஈகர்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you so eager to do this? Why are you so eager to do this? Why are you so eager? நீ ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்க? ஈகர் அப்படின்னா ஆர்வமாக இருக்கிறது. ஸோ why are you so eager to do this? இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்க? Why are you so eager to do this? நெக்ஸ்ட் ஒன், இவன் இதுக்கு முன்னாடி எதுலையும் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்ததில்லை. இவன் இதுக்கு முன்னாடி எதுலையும் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has never been this interested in anything before. He has never been this interested in anything before. He has never been this interested. இவன் இவ்வளோ ஆர்வமாக இருந்ததில்லை. பிஃபோர், இன் எனிதிங் அப்படின்னா எதுலையும், பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, இதுலேயும் இவன் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஆர்வமாக இவன் இதுலேயே இருந்ததில்லை. He has never been this interested in anything before. நெக்ஸ்ட் ஒன், இதுவே இவன் எதுலேயும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்வம் காட்டினதில்லை. ஸோ இருந்ததில்லைன்னா he has never been அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுவே காட்டினதில்லை அப்படின்னா he has never shown this interested in anything before. ஓகேவா? ஷோன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லோர் முன்னாடியும் என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. நீ எல்லோர் முன்னாடியும் என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You made me proud in front of everyone. You made me proud in front of everyone. You made me proud. நீ என்னை பெருமைப்படுத்திட்ட. You made me proud in front of everyone. எல்லோர் முன்னாடியும், நீ எல்லார் முன்னாடியும் என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எல்லார் முன்னாடியும் என்னை பெருமைப்படுத்தணும். நீ எல்லோர் முன்னாடியும் என்னை பெருமைப்படுத்தணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should make me proud in front of everyone. You should make me proud in front of everyone. You should make me proud. You should அப்படின்னா நீ பண்ணணும். Make me proud, என்னை பெருமைப்படுத்தணும். In front of everyone, எல்லோர் முன்னாடியும் நீ என்னை பெருமைப்படுத்தணும். You should make me proud in front of everyone. நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லோர் முன்னாடியும் உன்னை நிச்சயமாக பெருமைப்படுத்துவேன். நான் எல்லோர் முன்னாடியும் உன்னை நிச்சயமாக பெருமைப்படுத்துவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will definitely make you proud in front of everyone. I will definitely make you proud in front of everyone. I will definitely make you proud. நான் உன்னை கண்டிப்பாக பெருமைப்படுத்துவேன். In front of everyone, எல்லோர் முன்னாடியும் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். ஸோ இதுவே உன்னை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். உன்னை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make you proud in front of the people who insulted you. I will make you proud in front of the people who insulted you. I will make you proud. நான் அவனை பெருமைப்படுத்துவேன். In front அப்படின்னா முன்னாடி. In front of the people, அவங்க முன்னாடி. பீப்புள்னால் மக்கள். ஸோ யார் மாதிரியான மக்கள்? people who insulted you. உன்னை அசிங்கப்படுத்தின மக்கள் முன்னாடி நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். I will make you proud in front of the people who insulted you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்னதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் எல்லார் முன்னாடியும் எப்படி சொன்னான் பார்த்தியா? அவன் எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னான் பார்த்தியா? அவன் சொன்னதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I feel so proud of what he said. I feel so proud of what he said. I feel so proud. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. of what he said. அவன் சொன்னதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. I feel so proud of what he said. நான் சொன்னதை நினச்சி அவன் ரொம்ப பெருமைப்பட்டான். நான் சொன்னதை நினச்சி அவன் ரொம்ப பெருமைப்பட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இன்னைக்கு சந்தோஷமாக தூங்குவேன். நான் இன்னைக்கு சந்தோஷமாக தூங்குவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will sleep happily today. I will sleep happily today. I will sleep. நான் தூங்குவேன். happily சந்தோஷமாக. நான் சந்தோஷமாக தூங்குவேன். today இன்னைக்கு நான் சந்தோஷமாக தூங்குவேன். I'll sleep happily today. ஸோ இதுவே நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன். சந்தோஷமான ஹாப்பிலின்னு சொன்னோம். நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will sleep peacefully today. I will sleep peacefully today. I will sleep. நான் தூங்குவேன். peacefully அப்படின்னா நிம்மதியாக. today நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன். I will sleep peacefully today. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நேற்று தான் நிம்மதியாக தூங்கினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I slept peacefully after a long time yesterday. I slept peacefully after a long time yesterday. I slept அப்படின்னா தூங்கினேன். peacefully நிம்மதியாக. after a long time ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன். yesterday நேற்று. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நேற்று நிம்மதியாக தூங்கினேன். I slept peacefully after a long time yesterday. நெக்ஸ்ட் ஒன், இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கலாம். இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Hereafter, you can sleep peacefully without thinking about anything. Hereafter, you can sleep peacefully without thinking about anything. Hereafter, இதுக்கப்புறம். You can sleep peacefully. நீ நிம்மதியாக தூங்கலாம். without thinking about anything. எதை பற்றியும் யோசிக்காமல் நீ இதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம். You can sleep peacefully without thinking about anything. நெக்ஸ்ட் ஒன், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She betrayed me. She betrayed me. betray அப்படின்னா துரோகம் பண்ணுறது. She betrayed me. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இதுவே அவ எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never expected she would betray me. I never expected she would betray me. I never expected நான் எதிர்பார்த்ததே இல்லை. she would betray me. அவள் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு. ஸோ இதுவே நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அவள் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. I never thought she would betray me. I never thought she would betray me. I never thought நான் நினச்சி கூட பார்க்கல. she would betray me. அவள் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Only your happiness is important to me. Only your happiness is important to me. Only your happiness is important. அப்படின்னா உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். டு மீ எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். Only your happiness is important to me. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சந்தோஷம் தரதை நீ பண்ணவே மாட்டியா. எனக்கு மகிழ்ச்சி தரதை நீ பண்ணவே மாட்டியா. எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே ஏதாவது பண்ணுற. என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எதுவுமே நீ பண்ண மாட்டியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you do what makes me happy. Don't you do what makes me happy. Don't you do நீ பண்ண மாட்டியா. What makes me happy
என்னை எது சந்தோஷப்படுத்துமோ அதை நீ பண்ண மாட்டியா? டோன்ட் யூ டூ வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி? நீ என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே ஏதாவது பண்ணிகிட்ருக்க. நீ என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே காயப்படுத்துகிற மாதிரியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கீப் டூயிங் சம்திங் தட் ஹர்ட்ஸ் மீ. யூ கீப் டூயிங் சம்திங் தட் ஹர்ட்ஸ் மீ. யூ கீப் டூயிங், நீ பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ கீப் ஆன் டூயிங் அப்படின்னா ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கீப் டூயிங். யூ கீப் டூயிங் சம்திங் அப்படின்னா ஏதாவது. யூ கீப் டூயிங் சம்திங் தட் ஹர்ட்ஸ் மீ, என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. என்னை காயப்படுத்துகிற மாதிரி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. யூ கீப் டூயிங் சம்திங் ஹர்ட்ஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே பண்ணினான். அவன் என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே பண்ணினான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அவளை சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். எனக்கு அவளை சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've known her since her childhood. I've known her since her childhood. I've known her, எனக்கு அவளை தெரியும். since her childhood, அவள் சின்ன வயசுலேருந்தே, அவளை சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு தெரியும். I've known her since her childhood. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சின்ன பிள்ளையில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் நண்பர்களாக இருந்தோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were childhood friends. We were childhood friends. We were அப்படின்னா நாங்கள் இருந்தோம். ஸோ நாங்கள் இப்போ இருக்கோம் அப்படின்னா we are friends. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா we are friends அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். We were childhood friends. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm here to take care of you. I'm here to take care of you. I'm here, நான் இங்கே இருக்கேன். To take care of you. To take care அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு. of you, உன்னை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். I'm here to take care of you. நெக்ஸ்ட் ஒன், அவளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா? அவளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is there anyone to take care of her? Is there anyone to take care of her? Is there anyone, அங்கே யாராவது இருக்காங்களா? To take care of her, அவளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா? Is there anyone to take care of her? நெக்ஸ்ட் ஒன், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There are many people to take care of us. There are many people to take care of us. There are many people அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. To take care of us, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. There are many people to take care of us. நெக்ஸ்ட் ஒன், என்னை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. என்னை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There wasn't no one to take care of me. There wasn't anyone to take care of me. There wasn't anyone, அங்கே யாருமே இல்லை. To take care of me, என்னை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. There wasn't anyone to take care of me. நெக்ஸ்ட் ஒன், எங்கள் அப்பா அம்மா வர வரையும் அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They took care of me very well until my parents came. They took care of me very well until my parents came. They took care of me very well. அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. Until my parents came, எங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும். ஸோ அப்பா அம்மானா பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. They took care of me very well until my parents came. நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை அவனுக்கு தெரியாமல் பண்ண போகிறேன். நான் இதை அவனுக்கு தெரியாமல் பண்ண போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to do this without his knowledge. I'm going to do this without his knowledge. I'm going to do this. நான் இதை பண்ண போகிறேன். Without his knowledge. அவனுக்கு தெரியாமல் நான் இதை பண்ண போகிறேன். I'm going to do this without his knowledge. So next one. நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What is in your mind? What is in your mind? What is in your mind? அப்படின்னா நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் வர வரைக்கும் நீ இதை பண்ணிக்கிட்டே இரு. நான் வர வரைக்கும் நீ இதை பண்ணிக்கிட்டே இரு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You keep doing this until I come. You keep doing, நீ பண்ணிக்கிட்டே இரு. This, இதை. You keep doing this until I come. நான் வர வரைக்கும் நீ இதை பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.